இனி பேசி என்ன பண்ணுறது, பேசாட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஜாம்பவான்கள் வந்து மிகச்சிறப்பாக வந்து பேசிட்டாங்க. நான் முன்னாடியே இவங்க 4 பேர் பேசுகிறத பார்த்துட்டு உண்மையாலுமே பயந்து வந்து தான் உட்காந்துருக்குங்க. அவர் மயில் அவர்கள் சொன்னாங்க, இந்த இன்னொரு இதையும் கொடுத்துருக்கணும், 5 பேர்த்த மொத்தமாக ஒரே இதிலே கொடுத்துருக்கணும், பெண்களுக்கே ஒதுக்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 33% சொல்லி சொன்னாங்க, சில பேர் 50%னாங்க. பதியம் வந்து 90% வந்து பதியம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யுது. அதே போல் தோழர் பாரதிதாசன் சொன்னார், சினிமா அதெல்லாம் விட எழுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோழருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நான் இதுக்கு இடையில ஒரு செய்தி பார்த்தேன். இன்றைக்கி பாக்யராஜை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணுறப்ப 72 குண்டுகள் முழங்க அவரை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு, 2 வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், 24 அல்லது 24 வருஷம் தோ பரமசம் என்ற எழுத்தாளர், தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர். அவர் காலமெல்லாம் வந்து பல்வேறு ஆய்வுகளை செய்து பல்வேறு நூல்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு வந்து வழங்கியவர். அவருடைய இறுதி நிகழ்வு எப்படி நடந்திருக்குன்னு தெரியும். ஒரு முக்கியமான வரலாற்று ஆய்வாளர். ஆனால் அவருக்கு வந்து இந்த அங்கீகாரம் கிடைக்கல. எங்கே கிடச்சிருக்குதுன்னா சினிமாவில் தான் கிடச்சிருக்கு. உண்மையிலும் நாம் சினிமாவை வந்து இன்றைக்கி குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பல்வேறு தரப்பட்டு சமூக வலைத்தளங்களிலிருந்து பல்வேறு செய்திகளில் ஹபீபி என்ற படம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா சிறை என்ற திரைப்படம் வந்து மிக அற்புதமாக வந்து கொண்டாடப்பட்டது. அதில் வர சின்ன சின்ன செய்திகள், சிறையில் வர அந்த சிறையில் இருக்கிற கொடுமைகள், அது ஒருத்தர் வந்து வழக்கு வாங்கி அவன் வந்து ரிமாண்டுக்கு வந்துட்டு போகிறது, அந்த விசாரணை, அப்புறம் ஒரு இஸ்லாமியனாக இருப்பவனை வந்து சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை வந்து அந்த சிறை திரைப்படம் வந்து சொல்லிச்சு. அதுக்கடுத்து வந்து முழுக்க மதம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய தமிழ் சமூகத்தில் இருக்கிற தமிழ் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை வந்து அற்புதமாக வந்து ஹபீபி சொல்லியிருக்கு. நான் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அந்த ஒரு திரைப்படம் பார்த்தது, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வந்தது, என்னென்னா, இறைவா, விவசாயம் செய்கின்ற ஒரே ஒரு முஸ்லீமை நான் வந்து பார்த்துட்டா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிறையா அதுக்கு பின்னூட்டம் வந்துச்சு. அதே போல் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இஸ்லாமியர்கள் வந்து விவசாயம் செஞ்சாங்களா, இது கைத்தறி நெசவு செஞ்சாங்களா அப்படின்ட்டு வந்து பெரிய அதிர்ச்சியாகவும் ஒரு மாதிரி வந்து பதட்டமாகவும் கேட்டாங்க. இஸ்லாமியர்கள் என்றாலே வந்து சாம்பிராணி போகிறவனாகவும், இஸ்லாமியர்களால் நம்பிக்கைன்னு பேசுகிறவனாகவும், இல்லை கள்ளக்கடத்தல்காரனாகவும், அல்லது வந்து மிகப்பெரிய ஏதோ கடத்தல் தொழில் செய்கிறாகவும் தமிழ் சினிமா அப்படியே கட்டமைச்சிட்டு வந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கம். அவர்கள் அத்தனை வாழ்வியல் இங்கே இருக்கிற எல்லாருமே, எங்கேயோ சவுதி அரேபியாவிலிருந்தோ துருக்கியிலிருந்தோ வேறு ஏதோ ஒரு நாடுகளிலிருந்து வந்து இங்கே தொப்புன்னு வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணில் மனமாற்றம் அடைந்தவர்கள். மதமாற்றம் என்று சொல்வதை விட மனமாற்றம் அடைந்தார்கள். அந்த வகையில் வந்து இந்த மண்ணில் என்னென்ன தொழில்கள் ஆசாரிகளாக இருந்திருக்கிறாங்க, நாவிதர்களாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மா என்ன ட்வீட் போடுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அம்மா உயிரோட, அந்த மண்டை வீங்கி அந்த அம்மா வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களே இல்லையான்னு தெரியல. ஏன்னா தேனி பெரிய தொழில்களில் தேனி மாவட்ட பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ஒரு இஸ்லாமியர். அங்கே இருக்கிற முல்லை பெரியாறு அணை போராட்டங்கள்லாம் அவர் ரொம்ப முன்வைக்கிறாங்க. அங்கே நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் விவசாயம் செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி கடற்கரை ஓரங்களில் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. ஒவ்வொரு பகுதி சார்ந்து ஒவ்வொரு தொழில்களில் இருக்காங்க. அப்படி இன்றைக்கி ஒரு பொது புத்தி நடக்கிற அந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான சினிமாக்கள் இன்றைக்கி மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. அது ரொம்ப முக்கியமான கருவியாக இருக்குது. தோழர் நிலா அவர்கள் தொடர்ச்சியாக அது ஒரு பெரிய ஊடகமாக இருக்குது. மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்க்கிற ஒரு இடமாகவும் இருக்குது. அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது, பற்றி பிடித்து அதை போன்ற ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்று சின்னமாகவும்
அதே போல் அது வணிக ரீதியாக வெற்றி பெறக்கூடிய வகைகளும் வந்து எடுக்கணும். நம்ம தோழர் கீரா இருக்கும், எவ்வளோ அற்புதமான புத்தகங்களாக எழுதியிருக்கார், படிச்சிருப்பீங்க. சமீபத்தில் அவருடைய குமரின்ற நாவல்லாம் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிந்தனையாளர், நிறைய நல்ல எழுத்தாளர், நல்ல கதை எழுப்பணும்னு முயற்சி பண்ணுறவர். ஆனால் அவர் வந்து வணிக ரீதியான வெற்றி படங்களை அவனால் கொடுக்க முடியல. என்னென்னா மண்டைக்கு உள்ள முழுக்க வந்து சமூக மாற்றம், சமூக விஷயம் இந்த மாதிரியே பேசி என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி படங்களை கொடுக்க முடியல. வணிக ரீதியாகவும் ஒரு வெற்றி அடையணும், அதே போல் செய்திகளையும் சொல்லணும் அப்படிங்கிறதுல தோழர் நிலா அவர்கள் தொடர்ச்சியாக பாரதிதாசன் தோழர் பேச்செல்லாம் கேட்காம தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் வந்து ஆமாம் தங்களுடைய முத்திரை ஆமாம் முத்திரை பதிக்க வாழ்த்துக்கிறேன். இல்லை தோழர், நான் எதுக்கு இந்த மாதிரி இழுக்கிறேன்னா மயில் தோழர் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டா பிரியாணி சாப்பிட்லாங்கிற ஒரு ஆசையில் வந்து இழுத்துட்ருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு காலகட்டம் முக்கியமாக வந்து 1975 2009 வரைக்குமான ஒரு டைம் லைனை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான இது 1975ங்கிறது வந்து எமர்ஜென்சி, இந்த நாட்டினுடைய மிக இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஒரு இது. 1984 ரொம்ப நம்ம சீக்கியர்கள் குறித்து நிறையா பத்திரிகைகள்லாம் படிக்கிறப்போ குஷ்வந்த் சிங் போன்ற எழுத்தாளர்கள் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். நிறைய அவர்கள் குறித்து படிக்கிறப்போ என்ன மாதிரியான மனநிலை வரும்னா, சீக்கியர்களுடைய அந்த சிங்குகளுடைய ஜோக்கு தான், இரட்டை எடுத்த ஜோக்கு அல்லது அவர்களை முட்டாளாக கருதக்கூடிய நகைச்சுவை, இந்த மாதிரி தான் வந்து அவர்களை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தது சொன்னோம். ஆனால் அவர்கள் வந்து உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய ஒரு அறிவு சமூகமாக இருக்காங்க, வீரமான ஒரு சமூகமாக இருந்தாங்க, வியாபார சமூகமாகவும் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலேசியாவில், சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 3% பேர் வந்து சீக்கியர்கள் வாழ்கிறாங்க. அவர்கள் மிக முக்கியமான சட்ட வல்லுநர்களாக, நிறைய வந்து வழக்கறிஞர்களாக மலேசியாவில் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்ச நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூரில் சட்ட வல்லுநர்களாக இருக்காங்க. அதே போல் வந்து வியாபாரமாக பெரிய பெரிய வியாபாரங்கள் அவங்க வந்து இருக்கணும். உலகம் முழுக்க ரொம்ப முக்கியமாக கனடா போன்ற நாடுகளில் முக்கியமாக தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க. அதே போல் அமெரிக்கா போன்ற நாடுகளில், உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அந்த மாதிரி தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிற சீக்கிய சமூகம் 1984 அதுக்கு முன்பு இருந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா, இந்த நாடு இந்தியா என்ற இந்த நாடு பல்வேறு தேசிய இனங்களை கொண்டது. ஒரு ஒற்றை மொழி, ஒரு ஒற்றை கலாச்சாரம், பண்பாடு கொண்ட நாடு அல்ல. இது பல்வேறு கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் மொழிகளையும் கொண்ட ஒரு கூட்டமைப்பு, பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுடைய தனி தேசத்திற்கான போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க. அதுபோல தான் வந்து காஷ்மீர்கள் எப்படி சுதந்திர காஷ்மீரத்துக்காக போராடினார்களோ, அதே போல் தான் பஞ்சாபில் வந்து காலிஸ்தான் என்கிற தனி நாட்டுக்காக போராடுறாங்க. குறிப்பாக நாடு பிரிவினை அடைவதற்கு முன்பும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள். எப்படி வந்து நாடு பிரிவினைக்கு முன்பு, நாடு பிரிவினைக்கு பின்பு பாதி பேர் வந்து எங்கே இருக்காங்க, பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்காங்க, அங்கே ஒரு பஞ்சாப். அதே மாதிரி காஷ்மீர் எப்படி அங்கே ஒரு காஷ்மீர் இருக்குது, ஆசாத் காஷ்மீர்னு ஒன்று இருக்குது, இங்கே பாதி பேர் இருக்காங்க. ஆனால் இவர்களுக்குள்ளான அதே மாதிரி தான் வங்காளத்தில், மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அதே வங்க மொழி பேசுபவர்கள் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷில் இருக்காங்க. ஆனாலும் ஒரே மொழி, அந்த கலாச்சார பின்னணி கொண்டவர்கள். இந்த அம்பையினுடைய கதைகளில் அதை தொட்டு முழுமையாக நிறையா வந்து நான் நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் இதை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தோழர் புத்தகம் கொடுத்தாங்க. ஆனால் நேற்று இரவு 12 மணிக்கு தான் படித்தேன். ஆனால் அந்த கதைகள் வருகிற அந்த 1984 என்கிற அந்த கதைகளில் வருகிற அந்த செய்திகள் நான் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகள் வாயிலாகவும் செய்திகளாகவும் நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 90களிலிருந்து அதை தொடர்ச்சியாக வாசித்து வந்த அடிப்படையில் மிக நெருக்கமாக அதில் வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த காலிஸ்தான் விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமாக இருந்த பிந்தரன் வேலை என்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கார். அவர் வந்து பொற்கோயிலில் வந்து அவரும் அவருடைய தோழர்களும் பொற்கோயிலுக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அதை தொட்டு தான் வந்து அந்த கதை முதல்ல நகருது. மலர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மாணவியாக இருந்து பேராசிரியராக இருக்கிற, பிற்பாடு பேராசிரியரான மலர், அவங்க வந்து ஆந்திராவில் அவங்களுடைய தோழி மணிக்கம் பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸில் அவங்க தோழியினுடைய அழைப்பு ஏற்று போகிறாங்க. அங்கே ஒரு பயிற்சி பற்றிக்கு தொடர்ச்சியாக அவங்க 4 பேரும் பேசுனதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய கதைகள் முழுக்க
ஏதாவது செமினார், பயிற்சி பட்டறைகள் இதோடு ஒட்டி பல்வேறு இடங்களில் டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசம் இன்னும் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போகிற அந்த பயணங்கள் ஒட்டி வருகின்ற செய்திகளை வந்து தொகுத்து சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து அமிர்தசரஸ் போகிற அந்த குன்வத்துங்கிற அவங்களுடைய தோழி அவங்களுடைய அழைப்பின் பேரில் ஒரு பயிற்சி பட்டறைக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு அன்றைக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போகிற அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற இந்த சிதிலமடைந்த ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. அதாவது அகாலை என்ன சொல்கிறாங்கன்னா, அகால் தத்துன்னு சொல்கிற ஒரு இடம், அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இந்த அகால் தத்துங்கிறது அந்த பொற்கோயிலுக்குள்ள பிந்திரன்வாலே அவர்களுடைய தோழர்கள் கட்டிய ஒரு தலைமை பீடம். முக்கியமாக அந்த ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்ற அந்த நடவடிக்கையில், ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்பது ஒரு இராணுவ நடவடிக்கை. பொற்கோயிலுக்குள்ள இருக்கிற காலிஸ்தான் போராளிகளை இங்கே தொடர்ச்சியாக அவங்க தீவிரவாதிகள் என்ற அந்த பதத்தை பயன்படுத்துகிறாங்க. காலிஸ்தான் போராளிகளை பொற்கோயிலுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றது அல்லது அவங்களை அங்கேயே அழிப்பது என்ற அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அக்டோபர் மாதத்தில். அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள். இதை எனக்குலாம் இந்த செய்தி அந்த காலகட்டத்திலேயே எனக்கு நான் நிறையா பத்திரிகையில் வந்து நான் தொடர்ச்சியாக படித்த செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் மிகப்பெரிய முற்றுகையிட்டு இது பண்ணுறாங்க. அந்த அகால் தத்தை தான் வந்து அவங்களுடைய தலைமை பீடமாக இருக்குது. ஒரு பெரிய கட்டடம். அந்த அகால் தத்துவத்தை முழுமையாக வந்து நொறுக்குறாங்க, பீரங்கிகள் வச்சு நொறுக்குறாங்க. அதனுடைய அந்த கட்டடத்துடைய மிச்ச சொச்சங்கள் வந்து அங்கே இன்னும் அப்படியே வச்சிட்ருக்காங்க. அதை கடக்கும் பொழுது, அதாவது கோயில் பிரகாரத்தை சுற்றி வரப்போ ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, எல்லாம் பார்ப்பாங்களோ, ஒன்றா இது இந்த இடம்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி அந்த அகால் தத்தை கடந்து வரும் பொழுது தன் தகப்பன் ஒருவர் 2 குழந்தைகளுக்கு அதை காமிச்சு சொல்கிறாங்க. 84 அப்படி 2 புதுமண தம்பதிகள் அங்கே வந்தால் கூட அதை கடக்கும் பொழுது கூட 1984 பிந்திர மேலே இருந்த அகால் தத்தை தான் இதைத்தான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளை தொடர்ச்சியாக வந்து கடத்துகிறாங்க. அப்படிங்கிறத வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையினுடைய முக்கிய இதை வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே போல் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலை ஜேஎன்யூவில் வந்து இங்கே படிக்கிறாங்க, மலர் படிக்கிறாங்க. அப்போ இருக்கிற அவங்களுடைய தோழி அப்ரிஜித் ரொம்ப முக்கியமாக வந்து சொல்கிறாங்க, பஞ்சாப் பகுதியிலிருந்து அந்த பல்கலைக்கழகத்தை படிக்க வராங்க. ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்காங்க, பஞ்சாபினுடைய ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு முக்கியமான அறிமுகம் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது மலர், குன்வத், பிலிமந்தர், ஹர்ப்ரீத், அப்புறம் சங்கர் தேவ், மதன் கோபால். இதான் இந்த ஒரு 5-6 கதாபாத்திரங்களை சுற்றி தான் வந்து இந்த கதை போகுது. 1984 கதை. 84 ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை, பிந்திரன்வாலே கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு என்ன ஆகுது, அது வந்து 4-5 மாதங்கள் கழித்து அக்டோபர் மாதம், ஜூன் மாதம் நடக்குது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்திரா காந்தி கொல்லப்படுகிறார். தன்னுடைய பாதுகாவலர்களாக இருந்த 2 சீக்கியர்களால் கொல்லப்படுகிறார். அந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்டதற்கு பிறகு டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில், ஹரியானாவில், பஞ்சாபில் நடந்த சீக்கியர் மீதான ஒரு மிகப்பெரிய அது இனப்படுகொலை என்றுதான் சொல்லலாம். அந்த இனப்படுகொலை வந்து நடக்குது, மிக மோசமாகும். பல்வேறு விசாரணை கமிஷன் அவங்க செய்தி ஊடகங்கள்லாம் சொன்னதெல்லாம் வந்து 3000 பேர் என்று இன்றைக்கும் வந்து அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. 3000 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அதற்கு மேலே கிட்டத்தட்ட 8000 பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டார்கள்ங்கிறது தான் மனித உரிமையாளர்களுடைய தரவுகள். வந்து நிறையா ஃபேக்ட்வின் கமிட்டிகளாக சொன்னதில் 8000 பேருக்கு மேலே செஞ்சுருக்காங்க. சின்ன குழந்தைகள், சின்ன பெண் குழந்தைகள் முதல் ஒரு 10 வயது 14 வயது பெண் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண்கள் 2002 குஜராத்தில் எப்படி வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்ததோ அதே போல் 84 நடந்த சீக்கியர்கள் மீதான இனப்படுகொலை, பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து வயிற்றை கிழித்து இது போன்ற பல்வேறு கொடுமைகளை செஞ்சாங்க. ஆண்களை வந்து டயர் போட்டு எரிச்சாங்க, வெட்டி கொண்டாங்க வாளால். பஸ்ஸில் போயிட்டு இருந்தவங்களை இழுத்து போட்டு கொண்டாங்க. நிறையா சீக்கியர்கள் அண்டை வீட்டார்களிடம் போய்
பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு தொடர்ச்சி இந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம படித்தும் பல்வேறு தரவுகளில் கேட்டதை வந்து இந்த கதைகளை வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தோழி தான் வந்து குன்னத். அவங்களுடைய கணவரை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இரவு அந்த அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு போர்வை கம்பளி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரப்போது வண்டியில் பைக்கில் அந்த மாதிரி ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க அதில் அப்போவே அவருக்கு காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள அந்த போர்வையை சுற்றி படுக்க வச்சு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி அதில் போர்வையெல்லாம் விலக்கி பார்க்குறப்போ வந்து அவர் இறந்துருக்கிறார். ரப்லீந்தர் அவர் வந்து இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உடனடியாக அடக்கம் செய்ய முடியாது, வெளியே போக முடியாத சூழல், அடக்கம் செய்யப்பட முடியாத சூழல். அந்த சூழலில் என்ன ஆகுது, பக்கத்துலேயே அந்த வீட்லேயே அடக்கம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட வந்து இறப்பு சான்றிதழ் வாங்கி அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து மலர்ன்ற அந்த டீச்சர்கிட்ட பேராசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, தன் தோழிகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து இப்படிலாம் நடந்தது, உங்களெல்லாம் இந்த சமூகத்தை உங்களெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, நம்பிக்கைட்டு நாங்கள் போனோம், எங்களை நீங்கள் ஏன் கைவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் கண் முன்னாடியே வந்து என்னுடைய 14 வயது பிள்ளைய இழுத்துட்டு போகிறாங்க. நான் மேலே போயிட்டேன், இழுத்துட்டு போய் வந்து கற்பழித்து கொண்டாங்க. அந்த அம்மான்னு சொல்லி சொல்கிற அந்த மரண ஓலத்தை நான் கேட்டேன். அது மாதிரி இருக்கிறப்போ வந்து இவங்க அந்த கொஞ்ச நாளில் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடியே இவங்க ஜெர்மன் போயிடுறாங்க. மலர் வந்து ஜெர்மன் போயிடுறாங்க. அங்கே இருக்கிறப்போ தான் வந்து இங்கே இந்த கலவரம்லாம் நடக்குது. இந்த கடித போக்குவரத்தில் தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவில் நடந்த இந்த இனப்படுகொலை, சீக்கியர்கள் மீதான இனப்படுகொலை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரொம்ப உற்ற தோழியாக இருந்த அர்பீத்தை வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து கடித போக்குவரத்து இருந்திருக்குது. அந்த 84 கலவரங்களுக்கு அந்த இனப்படுகொலைக்கு பின்பு அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. எப்படியோ தன்னுடைய பல்வேறு நண்பர்கள் தோழர்கள் மூலம் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க, இல்லை. அந்த முக்கியமாக அந்த அர்பீத் வந்து ஏற்கனவே திருமணமானவர்கள், அந்த பல்கலைக்கழகத்துக்கு வர்றப்போ திருமணமானவர்கள். அந்த கதையின் போக்கில் சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். திருமணமானவர்கள், கணவர் வந்து விவாகரத்தை செஞ்சிடறாரு. அவங்க அம்மா இல்லை, அப்பா வந்து மிக வயதான தருணத்தில் இருக்கப்போ 2வது திருமணம் எப்படியோ பண்ணி வைக்கிறோங்கிறாங்க நினைக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் ஒரு பேராசிரியரை வந்து திருமணம் பண்ணுறாங்க. அந்த பேராசிரியர் வந்து அந்த அர்பீத் மேலே மிக அற்புதமான பாசம் வைத்து வர ஒரு கவிஞர் போல அந்த தன்னுடைய மனைவிக்கு பல்வேறு கவிதைகளையும் பாடல்களையும் பாடி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா பிளீமந்த் இருக்கார். அப்போது இந்த 2வது திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய உருவாகுது. ஏற்கனவே அவருக்கும் திருமணமாகி விவாகரத்தானவர், அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. இந்த 3 பின்னாடி தான் தெரியுது, இந்த 3 குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க. பிளீமந்தரும் கொல்லப்படுறாரு, அவங்க தனியாக இருக்கிறாங்க. இதில் வந்து பிற்பாடு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களை ஒரு காலம் தேடுறாங்க. டெல்லியில் வந்து ஒரு இடத்துல ஆட்டோவில் ஏறுறப்போ பார்க்குறாங்க, ஒரு சிக்னலில் வந்து பிளீமந்தர் இன்னொரு இதில் ஏறுறாங்க, ஆட்டோவில் ஏறுறாங்க. ஒரு சிவப்பு கலர் ஒரு சுடிதாரினுடைய அந்த துப்பட்டா தெரியுது. கூப்பிட்றாங்க. முகத்தை வந்து இவங்களை மலரை பார்த்தவனையும் முகத்தை அகோரமாக்கி கொண்டு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்க. வண்டியில் ஏறி போயிடறாங்க. சீக்கிரம் சொல்லோ சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. இதெல்லாம் வந்து 30 வருடங்களுக்கு பிறகு பார்க்குறாங்க டெல்லியில். அப்புறம் கடைசியாக திருப்பியும் வந்து ஒரு நிகழ்வுக்கு டெல்லிக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க தங்கியிருக்கிற அமிர்தசரஸ் வராங்க. இந்த குடும்பத்தோடு போய் பொற்கோயிலெலாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில் குடும்பத்தை சொல்கிறாங்க, நீ காலையில் நேரம் ரெடியாகிரு, உன்னை வந்து விமான நிலையத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க விடுதி அறைக்கு போகிறாங்க. ஒரு 10வது மாடியில் விடுதி அறையில் இருக்கிறாங்க. ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அங்கே வந்து சிவப்பு கலர் சுடிதாரோடு ஒரு மூஞ்சிலாம் வந்து ரொம்ப ஒட்டி போய் ஒரு இது பார்க்குறாங்க. ஆனால் அந்த கண் மட்டும் தெரியுது, இது அபித் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறையை பூட்டிட்டு நேராக அந்த பக்கம் அந்த ஹோட்டலுக்கு அந்த பக்கம் தெரிகிற அந்த பகுதிக்கு போகிறாங்க. பார்க்குறாங்க. அர்பீத் வந்து வெறுமையாக, அதாவது வீட்டுக்குள்ளே கூட கூப்பிடல,
அப்படியே வந்து 5 நிமிஷம் அப்படியே கூப்பிடாம நின்றுட்டுருக்குறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. ஏன் என்னை வந்து கைவிட்ட, ஏன் என்னை வந்து எனக்கு நீ உன் நண்பர்கள்லாம் தெரியும்ல, அவங்க மூலம் என்னை தேடி இருக்கலாம்ல, ஏன் என்னை கைவிட்டின்னு மலரை பார்த்து கேட்குறாங்க. நான் ஜெர்மனில் இருந்தேன், உன்னை இப்படிலாம் தேடுறதுக்குலாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க நடந்த இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, 34 வருஷமாச்சு நான் சரியாக தூங்கி உன்னுடைய மடியில் நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படி மடியில் படுத்ததுக்கப்புறம் அர்பன் சிங்குடைய ஒரு கவிதையை உனக்கு நல்லா தெரியுமில்ல, நீ அதை பாடு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த கதையை முடிக்கிறாங்க. படித்தவனையும் மனம் வந்து அப்படியே அந்த இடத்திற்கு, அந்த சம்பவ சூழலுக்கு நம்மளை கொண்டு போய் பொருத்தக்கூடிய அந்த டைம்லைனுக்கு போகக்கூடிய கிட்டத்தட்ட 84ஆம் ஆண்டிலிருந்து சமீபமான அந்த காலம் வரைக்குமான கிட்டத்தட்ட 50 வருட இந்த டைம்லைனுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவமாக வந்து இந்த கதையை நான் பார்க்குறேன். இதில் 1984 அதில் நடந்த இந்திரா காந்தி படுகொலை, அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்து இதுக்கு வரார், அதிகாரத்துக்கு வரார். இந்த படுகொலை குறித்து பேசப்படுறப்போ 3000 பேர் கொல்லப்படுறதை பற்றி கேட்குறப்போ, ஆலமரம் விழுந்தால் விழுதுகள் வந்து அதிர்த்தான் செய்யும் அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறார். அந்த நியாயப்படுத்தினுடைய அடுத்த வழியும் என்ன ஆகுதுன்னா, 1987ஆம் வருடம் இந்திய அமைதிப்படை என்ற பேரில் வந்து இலங்கைக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு அமைதிப்படை பேர் வந்து அமைதிப்படை. அது இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்த அமைதிப்படை இலங்கையில் தமிழர்களை, பெண்களை மிக மோசமாக இது பண்ணுறாங்க, கொல்லப்படுறாங்க, கற்பழிக்கிறாங்க. மிக மோசமான ஒரு சம்பவம் வந்து இலங்கையில் நடக்குது. அந்த அமைதிப்படை பொருத்தி பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. 1984 ப்ளூ ஸ்டார் நடவடிக்கைக்கு அந்த இராணுவத்தை அனுப்புகிறாங்க இல்லையா, அதில் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட்டு தான் முழுமையாக வந்து அங்கே அனுப்புகிறாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவர்கள் மூலம் தான் அந்த இராணுவ பல்வேறு ரெஜிமெண்ட் போகுது. அதில் ஒன்று மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அந்த ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை பயன்படுத்தப்பட்டது. அதே போல் வந்து இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு எதிரான அந்த அமைதிப்படைங்கிற பேரில் போனது வந்து சீக் ரெஜிமெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். அமிர்தசர் ஸ்கூலில் அனுப்பிச்சது மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அதே போல் இலங்கையில் தமிழர்களை ஒடுக்குவதற்காக கொள்வதற்காக அனுப்பப்பட்ட அமைதிப்படையில் இருந்தவங்க யாருன்னா சீக் ரெஜிமெண்ட். அங்கே சொல்லப்பட்டதாம்மா, இங்கே சீக்கியர்கள் அந்த அமிர்தசர் ஸ்கூலில் போனவங்களா அந்த தமிழர்கள் தான். அவர்கள் தான் போய் இந்த வேலையெல்லாம் பொற்கோயிலுக்குள்ளே பூட்ஸ்காலோட போனாங்க. பொற்கோயிலுக்குள்ளே வந்து அகல்தத்தை இடிச்சவங்க தான், பொற்கோயிலுக்குள்ளே போய் மக்களை கொண்டவங்க தான், பெந்தரங்களை கொண்டவங்க தான், தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக் ரெஜிமெண்ட்டுக்கு சொல்லி மிக மோசமான அங்கே அந்த அதாவது நீங்கள் படித்தால் தெரியும், இந்திய அமைதிப்படை காலம், இலங்கையில் நடந்த இந்திய அமைதிப்படை காலத்தில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் படித்தா தெரியும். அப்படி ஒரு மிக மோசமான கொடூரம். அந்த 84 ஆரம்பித்தது 2009 முழுமையாக ஒரு இனப்படுகொலையில் வந்து முடிஞ்சது தான் வந்து இதனுடைய அடுத்தடுத்து இந்த டைம்லைனை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். இந்த கதையின் வழியாக பல்வேறு செய்திகளை வந்து அம்பை வந்து கடத்தியிருக்காங்க. இது எனக்கு வந்து இந்த அம்பைங்கிற எழுத்தாளர் எனக்கு புதியதான ஒரு இதுதான். முழுமையாக அவங்கள குறித்து நான் வாசிக்கலை. எனக்கு முன்னாடி பேசுனவங்க உண்மையாலுமே ரொம்ப அழகியலாக பேசுனாங்க. நான் தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அரசியலாகவும் கொஞ்சம் இந்த விஷயம் ராவாக இருக்கும். எனக்கு ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் பேசுனது தான். இவ்வளோ சர்மிளா அவர்கள், குணசுந்தரி அவர்கள் இப்படிலாம் பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப அழகியலாக பேசுனாங்க. அலைகளுக்கு முன்பு நம்ம பேசுனது இந்த செய்திகள்லாம் வந்து இது ஒரு வகையான இன்னொரு பார்வையை கொடுக்கும். நான் படித்த கதைகளிலிருந்து நான் பொருத்தி பார்த்து கொண்டது இந்த விஷயந்தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.